கேட்கணும். ம். கேளுங்க உங்கள் கேள்வி. என்ன கேட்டீங்க? இல்லை, நான் உச்சிக்குழி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அவருக்கு. நான் சொல்லலை, அவர் சொன்னார். ஆனால் உச்சிக்குழியில் எல்லா மனுஷனுக்கும் ஒரு துடிப்பு வருது. துடிப்பு இருக்குது. அந்த துடிப்பு வரும்போது அவன் எப்படி தவறு செய்கிறான்னு நீங்கள் கேட்குறீங்க. தவறு செஞ்சாரு. அப்படி தானே கேட்குறீங்க. எப்படி இந்த அதிகமான இது பண்ணியிருக்காப்புல, இந்த ஜெபம் பண்ணியிருக்காப்புல, எப்படி இந்த தப்பான பாதையில் போய் என்ன காரணத்தில் இப்படி ஆனது, கடைசி இவ்வளோ ஜெபம் பண்ண திருநாள் இருந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதான் என் வேதனையாக இருக்குது. ஏன்னா மித்தவங்களுக்கு கூட எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் அவர் கூட இருந்தவன் நான். அப்போ இப்படி ஒரு சாவு அவருக்கு தேவையா அப்படின்ட்டு ஒரு நாளும் நினைக்கும் போது எனக்கு அந்த வருத்தம். ஆனால் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதனால் எனக்கு நான் விசுவாசமாக இருந்தேன் அவர் கூட. ஆனால் இன்னும் எனக்கு அந்த வேதனை இருக்குது. இப்படி அவர் செத்துடக்கூடாது. ஒரு தடவை சொன்னார். அப்போ ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துருந்தேன், சிலம்பு விளையாண்டு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ என்னோட அருமை அவனுக்கு தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட தெரியும் அப்படின்னாரு. அப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் கடைசி அது பொய்யாக்கிட்டு போயிட்டாரு. அதான் எனக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நல்லா தவம் செய்கிறாரு, பிரம்மந்திரம் திறந்துருச்சு, நல்லா பிடிப்பாக இருக்கார் சித்த வித்தையில். ஆனால் ஒரு சிறு தவறு செய்யுது, அதனால் அவர் இறந்து போயிடுறாரு. அது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் என்னென்னா, கூட்டுச்சவத்துக்கு வராதது பெரிய தவறு ஒன்று. வாரத்தில் 3 நாள் 3 வாரத்தில் 4 வாரம் தொடர்ந்து கூட்டுச்சவத்துக்கு வரணும். அது சாமி சட்டம், அதுபடி வரணும். அதோட இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்னென்னா, இறைவன் மேலே வந்து அதிகமான நமக்கு பக்தி பற்று வேணும். பக்தி வேணும், இறைவன் மேலே வேணும். கண்டிப்பாக. யோகம் மட்டும் யோகத்தோட இறை மேலே பற்று இருந்தால் தான் நமக்கு இறை மேலே ஒரு பயம் இருக்கும். இப்போ யோகம் செய்யும்போது இறை சித்தியாகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விளைவிக்கணும். இப்போ நமக்கு யோகத்தில் சித்தியாகலாம், ஆனால் இறைவன் மேலே பற்று இருக்கணும். இறைவன் மேலே இருக்கணும். அப்போ இறை அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதுலேருந்து விளையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம யோகம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இறைவன் மேலே ஏதோ நாட்டம் இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய யோகம் என்றைக்குமே சித்தியாகுது. யோகம் பக்தியோடு இருக்கக்கூடிய யோகம் வேணும், பக்தியோடு இருக்க யோகம் வேணும். யோகம் ஞானமும் வேணும், பக்தியோடு இருக்கக்கூடிய ஞானமும் வேணும். ஒரு சித்த வித்தியார்த்திக்கு இறைவன் மேலே பக்தி இருக்கணும், சித்த வித்தை மேலே யோகம் இருக்கணும், அதே மாதிரி ஞானமும் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் அவன் நல்ல நிலை அடைய முடியும். இது எப்படின்னா, அதிகமாக நம்ம நிறைய சம்பாதிப்பாங்க ஒரு வீட்டில் பிள்ளைய. ஆனால் வீட்டு தாய் தகப்பு மேலே ஒரு முழு தாய் தகப்பு மேலே முழு ஈடுபாடு இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும்னா, தாய் தகப்பேன் அவன் கூட பிறந்ததுக்கு செய்யாதுங்க, ஆனால் ஊரில் இருக்க எல்லாருக்கும் செய்யுங்க. அது மாதிரி தான் இது ஒரு உதாரணத்துக்கு. நம்ம எந்த அளவுக்கு யோகம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம இறைவன் மேலே அவர் மேலே ஒரு பிடிமானம், இறை அருளையும் பிடிவாதம் பிடிக்கணும். நம்ம பிடிவாதமாக பிடிச்சி நிற்கணும். அதே மாதிரி தான் ஞானத்தையும் பிடிக்கணும். இது 3 இருந்தால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி சித்தியாகும். அப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் கைகூடும். அந்த இறை இந்த சித்த வித்தை கைகூடும். மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கூட்டுச்சவம் கண்டிப்பாக வேணும். இப்படி இருந்தால் நிச்சயமாக நல்ல நிலை அடையலாம். அதுதான் அதனுடைய விஷயம்.